கேட்டு கொடுத்தோம். எல்லாருமே அடல்ட் சார், பாதி குழந்தைங்க 18, 23, 28, 32 அந்த மாதிரி கூட இருக்காங்க. எந்த ஊரு? எல்லாம் ஒருத்தவங்க சேலம், திருச்சி இருக்காங்க. சில பேர் பாத்துக்க முடியல, இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்டிஷன். ஒவ்வொருத்தவங்க ஐடி குழந்தைங்க இருக்காங்க, ஆர்டிஸ்டிக் குழந்தைங்க இருக்காங்க, ஏடிஎஸ்டி குழந்தைங்க இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் உள்ள குழந்தைங்க இருக்காங்க, ஸோ சிபி குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரி கேட்டகரிங்க இருக்காங்க. தண்ணி வேணுமா? தண்ணி சரி, போய் குடிச்சிட்டு வா. சின்ன குழந்தைங்க ஸ்கூல் பேஸ்டா உள்ளவங்களுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் போட்டு பார்த்துருக்கோம். அடல்ட்டாக உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒகேஷனல் ட்ரைனிங் தான். கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மேட்ருக்கு அங்கே ஹோமில் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன நீங்கள் சப்போர்ட்டோட ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி படிச்சு கொடுக்குறது ஒரு 6 குழந்தைங்க மட்டும் இருக்காங்க ஸ்கூல் பேஸ்டாக. அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃப் கேரு, ஸோ அவங்களுக்கு செல்ஃப் கேர் சொல்லி கொடுக்குறது, ஸோ ரைட்டிங்கு, ஸோ பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணுறது, அட்டென்ஷன்லாம் இது பண்ணுறது. ஸோ எல்லாருமே பேசிக்ஸில் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அசஸ்மெண்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு 6 months 3 months கோல் போட்டு, ஸோ அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி. உங்களுக்கு ஏதாவது சொந்தமாக வேலை செய்கிற மாதிரி தொழில் செய்கிற ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு பிடிச்சது இப்போ சில பேருக்கு வந்து மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும். அதுதான் சொன்னேன், அது வந்து ஏர்லியாக வர குழந்தைங்களுக்கு நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ எல்லாருமே வந்த குழந்தைங்க எல்லாருமே அடல்ட்டாக உள்ள வந்த குழந்தைங்க 1 year முன்னாடி. ஸோ அது ஏர்லியாக வந்தாங்க அப்படின்னா நம்ம டயக்னோசிஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பண்ணி நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி யாரும் வரல, எல்லாமே அடல்ட்டாக வந்ததுனால. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ப்ரீ ஒகேஷன் ஏஜ் பார் ஆனதுனால ப்ரீ ஒகேஷன் லெவலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க, சாப்பாடு போடுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரைன் பண்ணுறோம். அவங்களால எந்த அளவுக்கு ரொம்ப டிபெண்ட் பண்ணி யாரும் இல்லாத அளவுக்கு நம்மளால. பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்களா? பார்க்குறவங்க இருக்காங்க, பார்க்காதவங்க இருக்காங்க. பேரண்ட்ஸ் வரும்போது இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் பார்த்தா என்ன இங்கே 4 வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு லவ், அன்பு, ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட
இல்லையா? பார்த்தா அழுதுவாங்களா? அதான் கேட்குறேன். அந்த மாதிரி ஏன்னா பேரண்ட்ஸை பார்க்காதவங்கள கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எங்களை பார்க்கும்போதே இவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தா பிள்ளைங்களை இன்னும் பார்க்கும்போது சந்தோஷமா இன்னும் இருப்பாங்க. சந்தோஷம். பேரண்ட்ஸ் பார்க்கும்போது வெளியில போகணும், என்ஜாய் பண்ணணும். So, அந்த மாதிரி எல்லாருமே இல்லையா? வெளியே போமா எல்லாம் வெரி குட். போவா சொல்ல முருகன். சூப்பர். நம்ம கைது எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ நாங்கள் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் உங்களை பார்க்கணும், பசங்கள்லாம் பார்க்கணுன்னாங்க. சரியா? உங்களோட பார்த்து உங்களோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு. சரியா? அதே மாதிரி உங்களுக்குலாம் ஃபுட்டுலாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஜூஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிடுவீங்களா? எல்லாம் எல்லாரும் சாப்பிடுவீங்களா? சரி. பாய்ஸ் எல்லாரும் வந்து கை கொடுங்கப்பா உங்களுக்குலாம். வா வா கை கொடு, கை கொடு. எல்லாரும் வாங்க. கை கொடு. அவங்க ஆளை பார்த்தனா அப்படியே இதாயிடுவாங்க. நல்லா இருக்கா? வாங்கி மூடி சரி, எல்லாம் சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சரி, எல்லாம் சாப்பிடணும். சரியா? எல்லாம் பாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆமா, எல்லாம் பாய் சொல்லுங்க. டேய் பாய் சொல்லுங்க. பாய். போயிட்டு வரோம். அப்புறமா வருவோம். சரியா? எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. பாய் சொல்லுங்க. போட்டுக்கிறீங்க. சாப்பியா? வரோம் போயிட்டு. ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க, லஞ்ச் ஆகலாம். ஸ்நாக்ஸ் கொடுத்தா லஞ்ச் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஈவினிங் வரமா போயிட்டு வரோம். வரோம். சரி, எல்லாம் சாப்பிடுறீங்களா? சாப்பாடு சரி, எல்லாம் சாப்பிடணும். சரியா? எல்லாம் பாய் சொல்லுங்க.